நாம ஏற்கனவே பேசின மாதிரி அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்கிட்டாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா ஒரு கம்பெனில பேப்பர் போட்டுட்டு ரொம்ப பவ்யமா அந்த கம்பெனில இருந்து ரொம்ப நல்ல பிள்ளையா வெளியே வர்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு வெளியேற்றம் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு வெளியே வந்திருக்காரு. சூட்டோட சூடா இது நம்ம இயக்கம் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பையும் தொடங்கியிருக்காரு. ஒரே நல்ல 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, அவ்வளவு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, இவ்வளவு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரே பரபரப்பு செய்தியா வந்துகிட்டு இருக்கு. உங்கள எத்தனை பேர் சேர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. அண்ணாமலை அவர்களோட இயக்கம் பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, RSS ஏற்கனவே 2500 அமைப்பு கிட்ட நடத்திக்கிட்டு வராங்க, அதுல 2501வது அமைப்பு தான் அண்ணாமலை தொடங்கி இருக்கிற அமைப்பு அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் என்ன வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது, அண்ணாமலை அவர்கள் இயக்கம் தொடங்கினால் அதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்படியே சாதாரணமா கடந்திருக்கிறாரு. என்னடா இவரு RSS பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய் அவர்களோட தாவேக்கா அப்படின்னு முன்னாடி காட்டமா பேசியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். இப்போ என்னடான்னா அண்ணாமலை இயக்கத்தை பத்தி பெருசா எந்த கருத்து சொல்லாம ரொம்ப மென்மையா டீல் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க.